What is a question in 3D case? First exercise. என்ன கொடுத்துக்கிறாங்க makes an cos alpha 90 degree, 135 degree, 40 degree, x-axis, y-axis, z-axis வச்சுட்டு டைரக்ஷன் கொசைன்ஸ் கேட்குறேன். டைரக்ட் கொசைனுக்கு என்ன ஃபார்மா உங்களுக்கு தெரியும். அப்போ இங்கே ஆங்கிள் வந்து இருக்குது. ஆங்கிள் வந்து என்ன ஃபார்மா அப்ளை பண்ணுவாங்க சொல்கிறேங்க. இதுக்கு ஃபார்முலா கொடுத்துருந்தேன். சொல்லுங்கள், டைரக்ட் கொஸ்டினுக்கு என்ன ஃபார்முலா? எல் எம் L M N எல்லோட ஃபார்முலா என்ன கொடுத்தேன்? வித் ஆங்கிளாக இருந்தால் cos alpha cos beta cos gamma. இப்போ காஸ் ஆல்ஃபா காஸ் 90 டிகிரி, காஸ் பீட்டா 135 டிகிரி வந்து காஸ் 45 டிகிரி சொல்கிறாங்க. என்னாச்சு? காஸ் 90 டிகிரி Sir 0 sir. காஸ் 135 டிகிரி 180 degree minus 45 டிகிரி. எந்த குவாட்ரண்ட்? 180 மைனஸ் 45 எந்த குவாட்ரண்ட்? second செகண்ட் குவார்ட்டர். செகண்ட் குவார்ட்டரில் காசு வந்து பாசிட்டிவா நெகட்டிவா? sir negative. அப்போ 5/4. 5/4ஓட காசு 5/4ஓட ரிசல்ட் காசு 45 ஒரு ரிசல்ட் என்னப்பா? 1 by root 2 ஓகே, மைனஸ் 1/√2 minus 1 by 2. இது 1/√2. 1 by root 2. சரி, ஆங்கிள் கொடுத்துருந்தானே இந்த ஃபார்முலா கரெக்டுங்களா? Yes sir. சரி, இது ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் எப்படி போகணும் சொல்கிறேன். செகண்ட் கொஸ்டின் இந்த கொஸ்டின் இது எப்படி போடுவீங்க? ஏன் கேட்குற எக்ஸ்ட்ரா கொஸ்டின் ஃபைண்ட் டைரக்ட் கொஸ்டின் கேட்குறேன் சரிங்களா? ஃபைண்ட் டைரக்ட் கொஸ்டின் வித் மேக்ஸ் ஈக்குவல் ஆங்கிள்ஸ் வித் த கோஆர்டினேட் ஆக்சிஸ் சரிங்களா? அப்போ ஈக்குவல் ஆங்கிள்ஸ்னால் என்ன மீனிங்கு? ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா ஈக்குவல் டு காமா கரெக்டுங்களா? கரெக்டாக தப்பா? Yes sir. ஈக்குவல் ஆங்கிள்ஸ்னால் ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா. அப்போ மீனிங் என்ன? காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு காஸ் பீட்டா ஈக்குவல் டு காஸ் காமா. இதுலேருந்து என்ன கேட்குறான்? டைரக்ட் கொஸ்டின் வர கேட்குறான். எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கேன். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் எல் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா, எம் ஈக்குவல் டு காஸ் பீட்டா அண்ட் என் ஈக்குவல் டு காஸ் காமா. அதுலேருந்து ஒரு ஃபார்முலா கொடுத்துக்கிறேன். எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன தெரியும்? 1 தெரியும் கரெக்டுங்களா? இது நம்ம இம்பார்ட்டன்ட் போகிறோம். அப்போ இதை யூஸ் பண்ணி தான் இப்போ பண்ண போகிறோம். அப்போ எல்எம்மோட வேல்யூ எல்லாமே என்னது? காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா காஸ் காமா அப்படிங்கும்போது காஸ் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா எழுதலாம் கரெக்டுங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காமா ஈக்குவல் டு 1 சரிங்களா? அப்போ இது என்ன கிடைக்கும்? எல்லாமே ஈக்குவல் ஆங்கிள். அப்போ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1. அப்போ எவ்வளோ கிடைக்குது? என்ன 3 காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவா? அப்போ 3 காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1. அப்போ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு என்னது? 1/3. அப்போ காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு என்னது? 1/√3 கரெக்டுங்களா? ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√3 வரும் சரிங்களா? அப்போ இது வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதால உங்களுக்கு வந்து என்ன பார்த்துக்கணும். அப்போ காஸ் இன்வர்ஸாக 1/3 ஆர் காஸ் இன்வர்ஸாக மைனஸ் 1/3 2/2 ரெண்டில் எது வரும்? ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 சரிங்களா? எது எதாக இருக்கும் என்ன எதாக இருக்கும். அப்போ ஆல்ஃபா எதுனா பீட்டா காமா 3 வேல்யூ நம்ம இதுதான் கிடைக்கும். சரியாம்மா? Okay sir. ஏதாச்சும் டவுட் இருக்குதா? No sir. சார் நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் கொஸ்டின் எப்படி கொடுக்குங்க? எனி ஐடியா? தேர்ட் ஒன் டைரக்ஷன் ரேஷியோ கொடுத்துட்டான். டைரக்ஷன் ரேஷியோ கூட உங்களுக்கு தெரியும் என்ன இதுன்னு சரிங்களா? டைரக்ஷன் ரேஷியோ இஸ் given then find the direct cosine. Yes sir. அப்போ என்ன ஃபார்முலா?
L equal to இது என்னது ஏபிசின்னு வச்சுட்டாலும் a divided by root of a square plus b square plus c square. M equal to b divided by root of a square plus b square plus c square. N equal to c divided by root of a square plus b square plus c square. அப்போ சொல்லுங்க எல் யார் ஏ வேல்யூ, இவங்கெல்லாம் ஏபிசி வேல்யூ அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் நம்மளுக்கு என்ன ரிசல்ட் வரும் சொல்லுவாங்க. ஏ எவ்வளவு -18 டிவைடட் பை சொல்கிறாங்க என்ன ரூட் ஆஃப் -18 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர் ப்ளஸ் -4 ஸ்கொயர் எவ்வளோ கிடைக்கும் என்னோட வேல்யூ. இந்த ரூட் ஸ்கொயர் கேன்சல் பண்ணி சொல்லுவாங்க எவ்வளோ வரும்னு. 18 ஸ்கொயர் எவ்வளவு within 18 ஸ்கொயர் எவ்வளவு 12 ஸ்கொயர் வந்து 144, 4 ஸ்கொயர் வந்து 16 கரெக்ட்டுங்களா. 4 ஸ்கொயர் Sir, 324, sir. 324 ஆல்ரெடி இது எவ்வளோ இருக்குது. Yes, sir. இது 50 60 160 அப்போ 324 ப்ளஸ் 160 எவ்வளோ கிடைக்குங்க என்ன 4 28 484. அப்போ 484க்கு Yes, sir. ஸ்கொயர் ரூட் இருக்குதா. 484க்கு ஸ்கொயர் ரூட்னா 200 20 இன்ட்டு 20 400 20க்கும் 30க்கும் வரும் கரெக்டுங்களா. 20 ஸ்கொயருக்கும் 30 ஸ்கொயருக்கும் வரும். இப்போ 4 வர பாசிபிள் யார் 2 ஸ்கொயர் வந்து எய்தர் 4 ஆகலாம் ஆர் 88 ஸ்கொயர் வந்து 4 ஆகலாம் 64 4 ஆகலாம். அப்போ நம்மளுக்கு 22 இன்ட்டு 22 எவ்வளோ வரும் பாருங்க. 22 இன்ட்டு 22 போட்டிங்களா. 22 இன்ட்டு 22 44 44 கரெக்டுங்களா. 484. அப்போ 484ஓட ரிசல்ட் ரூட்டோட வேல்யூ எவ்வளவு 22 கரெக்டுங்களா. Yes, sir. அண்டர்ஸ்டாண்ட் முடியுது. எப்படி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா. Yes, sir. அப்போ அதை பேஸ் பண்ணி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சோம் சரிங்களா. Okay, sir. அப்போ நம்மளோட ரிசல்ட் என்ன வருது 22 வருது. அதாவது 484 வருது. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு -18 டிவைடட் பை 22. அதே மாதிரி எம் வேல்யூ போட்டலாமா. எம் ஈக்குவல் டு இந்த ரூட்லாம் கண்டுபிடிச்சிருக்கீங்க என்ன கிடைக்குது 12 டிவைடட் பை 22 அண்ட் என் சி வேல்யூ -4 என் வேல்யூ சி ஈக்குவல் டு -4 டிவைடட் பை 22. ஸோ எல்லாமே ஈவன் நம்பர் இருக்கிறனால கேன்சல் ஆகும். 11 9 அப்போ -9/11. இது என்ன கிடைக்கும் 6/11 2ஆல் டிவைட் ஆகும். இது என்ன ஆகும் -2/11. அப்போ டைரக்ட் பர்சன்ட் என்னச்சு இதுதான் இந்த ரெட்டில் எடுக்கிறது தான் நம்மளுடைய டைரக்ட். ஓகேங்களா. இது வந்து வெரி சிங்கிள் பாயிண்ட் டைரக்ட் ரேஷியோ டைரெக்டாக கொடுத்தனால நம்மளுக்கு இந்த ரிசல்ட் கரெக்டாக என்ன. Yes, sir. இதே 2 பாயிண்ட் கொடுத்துருந்தாலும் எப்படி போடுவீங்க. அது கொலினியரில் எப்படி போடுவீங்க. கொலினியர் 2 பாயிண்ட் கொடுத்து கொலினியர் 3 பாயிண்ட் கொடுத்து கொலினியர் கேட்பாங்க. ஸோ எப்படி இது கொலினியர் நம்மளுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொலினியர் எப்படி தெரியுங்க. Sir, A equals lambda or lambda scalar multiple. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு ஒருத்தர் சொல்லிடுறேன். இது x1 பாயிண்ட், இது y1 பாயிண்ட், இது x2 y2 y1 z1 பாயிண்ட், இது x2 பாயிண்ட், y2 பாயிண்ட், z2 பாயிண்ட், இது x3 பாயிண்ட், y3 பாயிண்ட், z3 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி இதையும் மைனஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த 3 இதையும் மைனஸ் பண்ணிக்கணும் சரிங்களா. அதாவது ஃபார்முலா என்னன்னா x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1 z2 மைனஸ் z1. ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூ என்ன கண்டுபிடிங்க. அதே மாதிரி அடுத்த வேல்யூ என்ன கண்டுபிடிக்க போறீங்க x3 மைனஸ் x2 y3 மைனஸ் y2 z3 மைனஸ் z2. அதே மாதிரி கடைசி பாயிண்ட் யார் கண்டுபிடிக்கிறீங்க. இது ஃபர்ஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டுக்கும் டிபெண்ட் பண்ணுறீங்க. அப்போ x3 மைனஸ் x1 y3 மைனஸ் y1 z3 மைனஸ் z1. இது 3 பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பேரை கண்டுபிடிங்க. என்ன நடக்கும் பார்க்கலாம். என்ன நடக்கும் -1 -2 -2 -2 -3 -4 1 -4
-3 கரெக்ட்டுங்களா? எனர்ஜி டவுட் இருக்குங்களா? அதனோட ஓகேவா? அடுத்து இவங்க 2த்தையும் கண்டுபிடிக்கணும். யார் யாரையும்? இவங்க 2 பேருக்கு. என்ன கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். 5 minus of minus plus 1 6. அடுத்தது 8 8 minus of minus plus 2 10. 7 7 minus of 1 6. கரெக்ட்டுங்களா? அடுத்தது x3 எஸ் 5 சார். 5 minus 2 எவ்வளவு? 5 minus 2 3. 8 minus 3 எவ்வளவு? 5. 7 5 minus 4 7 minus 4 3. 3 சார். இப்போ பாருங்க, -2. சப்போஸ் இது ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க, இது ஒரு வெக்டர், இது ஒரு வெக்டர், இது ஒரு வெக்டர்னு வச்சுக்கிட்டீங்கன்னா செக் பண்ணுங்க. ஏ வெக்டர் ஈக்குவல் டு சம் லேம்டா இன்ட்டு பி வெக்டர் வருதா? அதே மாதிரி ஏ வெக்டர் ஈக்குவல் டு சம் லேம்டா இன்ட்டு சி வெக்டர் வருதா? அதே மாதிரி பி வெக்டர் ஈக்குவல் டு சம் லேம்டா இன்ட்டு இது லேம்டா 1 வச்சுக்கலாம், லேம்டா 1 லேம்டா 2 லேம்டா 3 இன்ட்டு ஏபிசி. சி வெக்டர் வருதா செக் பண்ணுங்க. இது என்னாச்சு? இது -3 -5 -3ன்னு வருது. அப்போ இந்த லேம்டா இங்கே லேம்டா வேல்யூ என்ன? எல்லாமே இது வந்து -2ஆல் டிவைட் ஆகுமா? அப்போ இந்த வேல்யூ வந்து -2 போட்டிங்கன்னா இந்த வேல்யூ கிடைக்குமா? -2 இன்ட்டு -3 6 எஸ் சார். மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும். அதே மாதிரி இங்கே என்ன கிடைக்குது? இங்கே லேம்டா வேல்யூ என்ன கிடைக்கும்? -1 போட்டுருங்க. 2. -1 போட்டு இதுக்கு லிங்க் ஆகும். கரெக்டுங்களா? ஓகே சார். அதே மாதிரி இதுக்கு என்ன கிடைக்கும்? ஜஸ்ட் 2 போடுங்க. -2 போடுறதுக்கு இங்கே 2 வந்து போடுங்க. அப்போ என்னாச்சு? ஒவ்வொன்றும் நம்ம பேர் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை திஸ் சம் கான்ஸ்டன்ட் இன்டு அனதர் வெக்டர். therefore the three vectors are collinear. புரியுங்களா? எப்படி collinear ப்ரூஃப் பண்ணு தெரியுது? 1 மார்க் 2 மார்க்ல கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே சார். ஏதாச்சும் டவுட் இருக்குதா என்ன? சார் கொலினியர் சாட்டிஸ்ஃபை ஆகாத மாதிரின்னா எப்படி வரும் சார்? ஈக்குவலாக இருக்காது. அந்த மல்டிபிகேஷன் ஆஃப் லேம்டா இருக்காது. லேம்டா வேல்யூ ஈக்குவலாக இருக்காது. மூணுமே பாரு. இப்போ நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாரு. இப்போ இந்த 2 ஈக்குவலாக வந்துட்டு மூணாவது வேல்யூ சரி மேபி இங்கே இருந்து 3 எல்லாமே இங்கே 2ஆல் மல்டிப்ளை ஆக மாதிரி இருக்குதா? மேபி இந்த வேல்யூ 10 இல்லை 15 இப்படி கொடுத்துருவாங்க. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இந்த மாதிரி கிடைச்சிடும். அப்போ காமனாக மல்டிப்ளை ஆகணும். அப்போ -2 மல்டிப்ளை பண்ணால் இங்கே என்ன கிடைக்கணும்? +6 தான் கிடைக்கணும். ஏன்னா 15 வந்து எப்படி சாட்டிஸ்ஃபை ஆகும்? அப்போ இந்த 2 பாயிண்ட் இஸ் நாட் ஈக்குவல். புரியுதுங்களா? அவ்வளோதான். லேம்டா மல்டிப்ளை பண்ணும்போது ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆகிட்டையும் 3மே கொலினியர் இல்லை அப்படி. ஆமாம் ஆமாம் 3 பாயிண்ட் தான் கொலினியருங்கிறான். 3 பாயிண்ட் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆகணும் இஸ் நாட் ஏ கொலினியர். கரெக்டா? கொலினியரோட கான்செப்ட் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன். என்னது? கொலினியர் ஒரே லைன் இருக்கும், இல்லை பேரல் லைனாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஒரே லைன் இருக்கிறது 3 இதுக்குமே உனக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். இங்கிருந்து இங்கோட லென்த்து இங்கிருந்து இங்கோட லென்த்து ஒரே இதில் தானே வர வேணும், ஒரே கான்செப்டில் தானே போகணும். அப்போ அதான் சொல்கிறேன், ஏ வெக்டர் இங்கே என்னது? இங்கே ஏ வெக்டர் ஸ்டார்ட் ஆகுது, இதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது பி வெக்டர். அப்போ சி வெக்டர் இதை கூட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்போ சம் கான்ஸ்டன்ட் வேரியன்ஸில் நமக்கு மூவ் ஆக மாதிரி இருக்குது. சரிங்களா? ஸோ சேம் ஐடியா ஃபார் நெக்ஸ்ட் ஒன். இது என்ன சொல்லிக்கிறோம்? டைரக்ட் ரேஷியோ கேட்டுக்கிறோம். சரிங்களா? ட்ரையாங்கிள் ஓட பாயிண்ட்டு டைரக்ஷன் கொசைன் கேட்டுக்கிறோம். பட் 3 பாயிண்ட் கொடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்போ 3 பாயிண்ட் கொடுத்துக்கிறோன்னா அப்போ x1 - x2 கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம டைரக்ஷன் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். சரிங்களா? மேபி ஏங்கிற பாயிண்ட் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா 3, 5, -4. பிங்கிற பாயிண்ட் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா -1, 1, 2. அடுத்து சிங்கிற பாயிண்ட் வச்சுக்கிட்டீங்கன்னா -5, -5, -2. இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கொடுத்து டைரக்ட் கொஸ்டின் இல்லை 2 பாயிண்ட் கொடுத்தாங்க. நம்ம x1, y1, z1. இங்கே x2, y2, z2. x3, y3, z3. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டைரக்ஷன் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி குடிக்கும்போது டைரக்ஷன் ரேஷியோ பாயிண்ட் ஃபார்முலா என்னன்னா x2 - x1, y2 - y1, z2 - z1 கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு யாருக்கு டைரக்ஷன் ரேஷியோ கண்டுபிடிக்கிறீங்க? மேபி இந்த பாயிண்ட் லிங்க் ஆகிறது ஏபி. அப்போ இந்த ஏபி லைனோட டைரக்ஷன் ரேஷியோ என்ன கண்டுபிடிக்கணும்? சரிங்களா? இந்த ஏபி லைனோட டைரக்ஷன் ரேஷியோ என்ன கண்டுபிடிக்கணும்? அப்போ சொல்லுங்கள் என்ன வரும்னு நீங்களே டக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். -1 - 3 எவ்வளோ கிடைக்கும்? -4. அடுத்தது 1 - 5 சொல்கிறாங்கன்னு 1 - 5 எவ்வளோ? -4. அடுத்து 2 - 6 சொல்கிறாங்கன்னு. ஓகே சார், புரியுது சார். ஏபி கண்டுபிடிச்சிட்டு அடுத்து ஏசி கண்டுபிடிங்க. ஏசி
இது மைனஸ் பை -5, மைனஸ் த்ரீ -3, sir. மைனஸ் எயிட்டா -8, மைனஸ் பை மைனஸ் பை மைனஸ் -10, மைனஸ் டூ -6. மைனஸ் இல்ல டூ டூ அது மைனஸ் இல்லையா சார்? இது மைனஸ் இருக்குதா, இதுக்கு ஒரு மைனஸ் இருக்குதா? கீழே. நீங்கள் இதுக்கு ஒரு மைனஸ் இருக்கு பாருங்க. ஓகே சார். அடுத்து பிசி கண்டுபிடிக்கலாமா? பிசி சொல்லுங்க. -5 +1 வந்து -4 கரெக்டுங்களா? ஓகே. -5 -6, -2 + 2 -2 -4. -2 -2 -4 கரெக்டாக தானே? எஸ் சார். இப்போ இதுக்கு என்ன சொல்கிறோம்? டைரக்ட் கொஸ்டின் கண்டுபிடிக்க சொல்கிறோம். இதுதான் நம்ம டைரக்ஷன் ரேஷியோ. ஏபியோட லைனோட டைரக்ஷன் ரேஷியோ, ஏசி லைனோட டைரக்ஷன் ரேஷியோ அண்ட் பிசி லைனோட டைரக்ஷன் ரேஷியோ. இதுலேருந்து நம்ம என்ன பண்ண முடியும்? டைரக்ஷன் கொஸ்டின் கண்டுபிடிக்க முடியும். டைரக்ஷன் கொஸ்டின் எப்படி கண்டுபிடிப்பீங்க? -4 / √4² + 4², 16 16 + 16 32 32 ஓகே 32 + 36 16 16 32 32 + 36 எவ்வளோ கிடைக்குது? -4 / √68 அப்பா. √68 பாருங்க சார். சரி, அப்போ இது ஏபி லைனோட டைரக்ஷன் கொஸ்டின் என்ன? ஏபி லைனோட டைரக்ட் கொஸ்டின். ஏபி லைனோட டைரக்ஷன் கொஸ்டின் என்ன வரும்? -4 / √68, -4 / √68, 6 / √68. கரெக்டுங்களா? இதுதான் ஏபி லைனோட டைரக்ஷன். அதே மாதிரி இதுக்கு சொல்லுங்க. இது சேம் தான். அப்போ என்ன கிடைக்க போகுது? -4 / √68, -6 / √68, -4 / √68. ஓகேங்களா? அடுத்து இந்த பாயிண்ட் சொல்லி, இந்த பாயிண்ட் கொஞ்சம் அதிகமாகும். 8 × 64 + 100 + 4 168 வருதா? அப்போ என்னாச்சு? -8 / √168, -10 / √168 and 2 / √168. இதுதான் நம்மளுடைய டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் த கரஸ்பாண்டிங் பாயிண்ட்ஸ். ஓகே. அதுக்கு நம்ம டவுட் இருக்குதா?